5 காரியங்கள் நம்மை கொன்று போடும். 1, தகப்பனை விட்டு பிரிவது நம்மை கொன்று போடும். யாரை விட்டு பிரிவது நம்மை கொன்று போடும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கையில எடுங்க. எடுத்தீங்களா? 24வது வசனம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். நான் கேட்கிறேன், இவன் உண்மையிலே மரித்தானா? உண்மையிலே சத்தானா? சாகல்ல. அப்ப தகப்பன் போய் சொன்னாரா? நீங்க என்ன கவனிங்க, இவன் உண்மையிலே மரித்தானா இல்லை என்றுதானே சொன்னீர்கள். அப்படின்னா அடுத்த கேள்வி, தகப்பன் போய் சொன்னாரா? 2க்கும் இல்லைன்னா எப்படி? இவன் சாகல்ல, அதுதானே உண்மை. ஏக்கர் கணக்கில் பேசுறீங்க, சூப்பர். பாவத்துல மரித்து ஜீவித்து பிழைச்சு சூப்பர். நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன். உங்களை மாதிரி உற்சாகமா இருக்கிறவங்கள நான் உலகத்திலே பார்த்ததில்லை. பார்த்தீங்களா, மயான அமைதி. வந்த உடனே எல்லா ஸ்க்ரூவையும் கலத்தி டைப் பண்ணி விட்டுட்டேன். இல்லைன்னா அப்படி இப்படி இருந்திருப்பேன். வாழ்றதே உங்களை மாதிரி ஆட்களுக்கு இடையில. அதனால ஒரு ஆளை கண்ட உடனே நமக்கு தெரியும் எந்த ஸ்க்ரூ எங்க லூஸ் ஆச்சு. டைட் பண்ண சில இடத்துல எல்லாம் ஒரு ஸ்க்ரூவை டைட் பண்ணா போதும் 9 பேர் சரியாகும். ஆனா இங்க ஒரு ஸ்க்ரூ டைட் பண்ணதா உண்டு, மொத்தம் சரியாச்சு. ஒரு சாம ஒரு அல்லையிலே சொல்லுங்க, சூப்பர். அவன் சாகல்ல, ஆனா தகப்பன் பொய்யும் சொல்லல. நான் கேட்கிறேன், இளைய குமாரனே உனக்கு என்ன நடந்தது? அவன் சொல்றான், அப்பாவை விட்டு தூர போனே இல்லையா, அதுதான் மரணம்.